தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், வாக்களிப்பீர், இரட்டை இலக்கு. இதுல எனக்கு தெரிஞ்சு எந்த தவறு இருக்கிற மாதிரியும் தெரியல. ஏன்னா இஸ்லாமியர்கள் பிஜேபிக்கு எதிராக வாக்களிங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன தவறு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க இந்த மாதிரி ஒரு அறிக்கை, அதாவது அதிமுக மற்றும் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு தான் ஆதரவு தெரிவிங்கன்னு சொல்லி இப்படி ஒரு சர்க்குலர் பள்ளிவாசலுக்கு அனுப்புறது என்று இது மிகப்பெரிய தவறான ஒரு செயலை உலமா சபை செஞ்சிருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, இப்போ அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கட்சின்னா எஸ்டிபி தான் இருக்கு இல்லைங்களா, ஒரு சீட்டு வாங்கிட்டு நிக்கிறாங்க. இப்போ இவங்க இதை பகிரங்கமா இது தவறு அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு இவங்களால தைரியம் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. பாஜகவை உலமா சபை எதிர்க்கிறது வரவேற்கிறாங்க. அதை நீங்க ஆதரிங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அதுதான் எதிர்க்கிறோம். அதை ஆண்மையோடு எதிருங்கன்றாங்க. நான் என்ன சொல்றேன், அவங்கள உலமா சபையா தான் நான் பார்க்க விரும்புறேனே தவிர அவங்க திமுக உறுப்பினர்களா பார்க்க விரும்பல. நான் அல்லது காங்கிரஸ் உறுப்பினர்களா நான் பார்க்க விரும்பல. அதான் நீங்க காங்கிரஸுக்கு சேர்ந்துருங்க, காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி நீங்க பிரசங்கம் பண்ணக்கூடிய காங்கிரஸ் பேச்சாளர்களா நான் பார்க்கல, திமுக பேச்சாளர்களா நான் பார்க்கல, அவர்களை உலமா சபை தலைவர்களா நான் பார்க்க விரும்பல. அப்ப எதற்கு வேற எது இந்த உலமாக்களை திமுக பக்கம் இழுத்துருக்கோம்? ஒண்ணுமே இல்லை தோழர். இந்த இருக்கானுங்கள இந்த முஸ்லீம் லீக்ல சில பேர் தலைவர்கள் அல்லது இந்த சில அமைப்புகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் போய் இந்த உலமா சபையை மண்டை கழுவுறது. ஏன்னா திமுகவை சில பேர் வச்சிருக்காங்க, அங்கங்க சில பேர் வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு மண்டை கழுவுறது. தேர்தல் அறிக்கையில எல்ஜிபிடிக்கு நாங்கள் அதாவது ஆண் ஆணும் பெண் பெண்ணும் ஆண் பெண்ணும் இப்படி அது ஒரு மாதிரியா போகுது. ஒரு கலாச்சார சீரழிவுன்னு நினைச்சிங்க, அது 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 ஒரு மாதிரியா போகுது. அதை கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காங்க. யாரு? காங்கிரஸ் ஆட்சியில். அப்போ இதை உலமா சபை ஏற்றுக்குதா எதிர்க்குதான்ற கேள்வி இருக்கு. பட் என்னுடைய இன்னைக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சிஏ என்ற ஒரு கொடுமையான முஸ்லீம்களுக்கு எதனா ஒரு சட்டம் இன்னைக்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில நாங்க ஆட்சிக்கு வந்தோம், அதாவது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா நாங்க சிஏ சட்டத்தை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வரி கூட இல்லை. அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், அது தவறுன்னு சொல்லி நீங்க பிரச்சாரம் பண்ணி அந்த இஸ்லாமியருடைய வாக்குகளை நீங்க வாங்குறீங்கன்னா அதை நீங்க தேர்தல் மேனிபெஸ்டோல கொண்டு வரணுமா இல்லையா? இப்ப இப்படி எடுத்துக்கலாமே, திமுகவில் நடந்த அவ்வளோ ஊழல்களுக்கும் அவ்வளோ பிரச்சனைகளையும் இவங்க மறந்துட்டு திமுக கூட்டணி நல்ல கூட்டணின்னு என்டாஸ் பண்றாங்க. அதுதான் சொல்றாரு. நான் இன்னொன்னு என்ன சொல்றேன், என்கிட்டே வாதம் பண்றாங்க, ஊழலா மதவாதம்னு பார்த்தா மதவாதமா இன்னைக்கு பார்க்கணும்ன்றாங்க. அது ஒரு விவாதமா உருவாக்கணும் தோழர். ஏன் இஸ்லாமியர்கள்ல இஸ்லாமியர்களால் வளர்ந்து ஆட்சி அமைகிற கட்சி இஸ்லாமியர்களுக்கு எது ஒண்ணுமே பண்ணாம தூக்கி போடுறாங்க? அதுதான் தோழர். இப்ப பாருங்க, 40 இடத்துல நின்று இருக்காங்க. 40 இடத்துல ஒரே ஒரு சீட்டு முஸ்லீம் லீக் கொடுத்துட்டாங்க. புரியுங்களா? இது நியாயமாது? இதை நான் கேள்வி எழுப்பின என்ன சொல்றாங்க, ஏன் அதிமுக மட்டும் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் ஒண்ணுதானே கொடுத்துருக்காங்க. ஏண்டா நீ ஏன்டா கொடுக்கலன்னு கேட்டா நீ அப்படி இல்ல தோழர். நான் அதிமுக கேட்கறது எனக்கு உரிமை இல்லை தோழர். 100 விழுக்காடு இஸ்லாமியர்களுடைய வாக்கு திமுக போயிருக்காரு. ஆமா, இவனுங்க தேர்தல் நேரத்துல இந்த திமுகவுடைய அடிமைகளால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இவங்க. ஓகே, இவனுங்க எல்லாம் யாருன்னே தெரியல எனக்கு. ஓகே, திமுக இவனுங்க முஸ்லீம் லீக் திமுக தூக்கி போட்டுச்சுன்னு வச்சுக்கிட்டோம். முஸ்லீம் லீக் அரசியல் அனாதியா இல்லையா? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இவனுக்கு இந்த சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைனா போராட வர மாட்டானுங்க, இந்த ஒரு சமூகத்துக்கு பிரச்சனைனா கேஸ் வாங்க வர மாட்டானுங்க, ஒரு சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைனா அந்த கேஸ் வாங்கி ஜெயிலுக்கு கோர்ட்டு போறதுக்கெல்லாம் வர மாட்டானுங்க. ஆனா தேர்தல் நேரத்தில் மட்டும் இப்படி வருவானுங்க. அதுவும் திமுக அடிமை, அதான் அண்ணாவாரி அடிவாரத்து நேரடியா வர மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு இதை புரப்பகண்டா பண்ணிட்டு சுற்றுவானுங்க. பள்ளிவாசல் இதே மாதிரி ஒரு சுற்றறிக்கையை போட்டு வக்போர்டு மூலியமா பிரச்சாரம் பண்றதெல்லாம் எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனத்தோட. இது தவறான முன்னுதாரணம் தானே. இது என்னை பொறுத்த இல்லையா, இந்த 2 லெட்டர் படி நான் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து இவங்களை கைது பண்ணணும்னு சொல்ற அளவுக்கு கூட எனக்கு மனசு துடிக்குது. ஏன்னு சொன்னா அப்படி சொல்லாதீங்க. பாஜகவுக்கு எவனுமே போட மாட்டான். இருந்தாலும் நீங்க பாஜகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுங்க, அதை நான் வெல்கம் பண்றேன். ஆனா திமுகவுக்கார வேற யாருக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே அருகதை இல்லை, இன்க்ளூடிங் உலமா சபைக்கு நான் சொல்றேன். மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் வழங்கும் டிப்ளமோ இன் அப்ளைட் ஜேர்னலிசம் அண்ட் டிஜிட்டல் மீடியா. ஆழமான கருத்தியல் வகுப்போடு தொழில்நுட்ப பயிற்சி, செய்திக்களத்தில் நேரடி அனுபவத்தோடு செய்தி சேனல்களில் பயிலும் வாய்ப்பு, முன்னணி ஊடக ஆளுமைகளின் தொடர்ச்சியான கலந்தாய்வு மற்றும் கற்பித்தல். மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் தோழர். 2 முக்கியமான செய்திகள் இன்னைக்கு. அதாவது ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்பு, ஐக்கிய ஜமாத்துகளின் கூட்டமைப்பு ஒன்று, அதுக்கடுத்தது தமிழக உலமா சபை. இந்த 2 அமைப்புகளும் நேரடியாக இந்திய கூட்டணிக்கு
வாக்களியுங்கள், இஸ்லாமியர்கள் ஆகிய நீங்கள் இந்திய கூட்டணிக்கு வாக்களியுங்கள், கோடை விடுமுறைக்கு எங்கேயும் போகாதீங்க, ஓட்டு போடுறதுக்கு உங்களுடைய கடமை, முதியோர்கள் ஓட்டு போடுறதுக்கு நீங்கள் வந்து உதவி செய்யுங்க, இப்படிலாம் சொல்லிட்டு இறுதியாக இப்படி ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சுருக்காங்க. இதில் எனக்கு தெரிஞ்சு எந்த தவறு இருக்கிற மாதிரியும் தெரியல. ஏன்னா இஸ்லாமியர்கள் பிஜேபிக்கு எதிராக வாக்களிங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன தவறு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது பிஜேபிக்கு எந்த முஸ்லீமும் வாக்களிக்க மாட்டான்றது யதார்த்தமான ஒரு விஷயம். நீங்கள் அதை நீங்கள் ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஜேபிக்கு முஸ்லீமாக பிறந்த யாருமே அது வந்து இப்போ வந்து நானே பிஜேபிக்கு ஆதரவாக ஓட்டு போட்டு நான் பிஜேபிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணேன்னு சொன்னால் என்னுடைய நிழல் கூட என் கூட வராது, என்னுடைய பையனை என் மனைவி கூட என் சொல்ல கேட்க மாட்டாங்க. இதுதான் இந்த சமூகத்தினுடைய நிலைப்பாடு. சமூகத்துடைய இது வந்து ஆர்எஸ்எஸும் சரி பாஜகவும் சரி நல்லா உணர்ந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய முல்லாவோ இல்லது எவ்வளவு பெரிய தலைவரையோ நம்ம மிரட்டி உருட்டி நம்ம கூப்பிட்டு வந்து நமக்கு ஆதரவா பேச வச்சாலும் அந்த சமூகம் ஏத்துக்க மாட்டாங்கன்ற விஷயம் ஆர்எஸ்எஸ் தலைமைக்கும் பாஜக தலைமைக்கும் நல்லாவே தெரிஞ்சு உண்மையான அது அவங்களுக்கும் தேவையில்லை, இஸ்லாமியர்கள் ஓட்டு எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றாங்க அப்படின்றது அவங்களோட நிலைப்பாடு. அப்படியே விட்டுரும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய சூழல் வந்து மற்ற மாநிலங்களோட ஒரு வித்தியாசமான ஒரு சூழல். அப்படி இருக்கும்போது நாம வந்து எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூக ரீதியான ஒரு அதாவது யாருன்னா நான் ஒரு அமைப்பு வச்சிருக்கேன். நான் வந்து அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன். அப்புறம் இன்னும் சில அமைப்புகள் இருக்கு திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க, இன்னும் சில பேர் இருப்பாங்க சீமானுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. இது வந்து இதுதான் ஜனநாயகமா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை நாம பார்க்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது இது வந்து சமூக ரீதியான அமைப்புகள். இதை வந்து உலமா சபை அப்படின்னு சொல்றது அப்படி இல்லை. இது எப்படின்னு சொன்னா உலமா சபையை வந்து சாதாரணமாக மதிப்பிட முடியாது. ஒட்டுமொத்த மார்க்க அறிஞர்களுடைய தலைமைத்துவம். ஓகே, ஒட்டுமொத்த மார்க்க அறிஞர்களுடைய தலைமைத்துவம் என்பது அதுக்குண்டான கண்ணியம் என்பது சாதாரணமாக நம்ம ஏதோ கடந்து போக முடியாது. அப்ப அந்த மாதிரி ஒரு உலமா சபையினுடைய தலைவர்களுடைய அறிக்கை வந்து இப்படி வந்திருக்கு தான் எனக்கு ரொம்ப வேதனை. எஸ்டிபி என்ற ஒரு கட்சி இஸ்லாமிய கட்சி அதிமுக கூட கூட்டணியில் இருக்கு இல்லையா? அதுதான் நான் சொல்றேன். அதாவது இஸ்லாமியர்கள் இப்ப நாம் தமிழர்கள் கூட 2 பேர் நின்று இருக்காங்க. இப்ப அதிமுக கூட்டணியில் கூட ஒரு ஆள் நிக்கிறாப்புல, இன்னும் சில பேரெல்லாம் நிக்கிறாங்க. நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு அறிக்கை, அதாவது அதிமுக மற்றும் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு தான் ஆதரவு தெரிவிங்கன்னு சொல்லி இப்படி ஒரு சர்க்குலர் பள்ளிவாசலுக்கு அனுப்புறது என்று இது வந்து மிகப்பெரிய தவறான ஒரு செயலை உலமா சபை செஞ்சிருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, இப்போ அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கட்சின்னா எஸ்டிபி தான் இருக்கு இல்லைங்களா, ஒரு சீட்டு வாங்கிட்டு நிக்கிறாங்க. இப்ப இவங்க வந்து இதை பகிரங்கமா வந்து இது தவறு அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு இவங்களால தைரியம் இல்லை. யாருக்கு? ஏன்னா உலமா சபை இல்லையா, உலமா சபையை எதிர்க்கிறதுக்கு நம்மளால முடியாது. உலமா சபையை எதிர்த்தேன்னு சொன்னா அது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிடும் அப்படின்றது நினைக்கிறாங்க. ரெண்டாவது நமக்கு அந்த ஓட்டு வங்கி வந்து ஏன்னா உலமா சபையுடைய கட்டுப்பாடுல தான் சமூகம் இருக்குன்றது தான் நிதர்சனம். அப்படிங்கும்போது உலமாக்கள் தான் மொத்த இஸ்லாமியர்கள் கட்டுப்படுத்துறாங்க. இல்ல அதாவது ஒரு பள்ளிவாசல் உங்களுக்கு தெரியாதுங்களே, ஒரு பள்ளிவாசல்ல ஒரு இமாம் இருப்பாரு, தெரிஞ்சிருப்பாரு. அவருடைய பிரசங்கத்தை அங்க வரக்கூடிய 60% மக்கள் அதை ஏற்றுக்கொண்டாங்க. என்ன அவர் விஷயத்தை ஒரு பிரசங்கமா பண்றாரு ஜும்மா வெள்ளிக்கிழமை போது அங்க வரக்கூடிய மக்கள் வந்து அந்த உலமா அந்த மார்க்க அறிஞருடைய கருத்துக்களை உள்வாங்கிட்டு அவர் என்ன சொல்றது சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலை தானே. அப்ப இது ஈஸியா வந்து திமுக காங்கிரஸுக்கு ப்ரொபகண்டா ஒரு மேடை மாரி அமைச்சிடுறாங்க இல்லையா. அப்ப இந்த உலமா சபை இப்படி அறிவிச்சதுனால இப்ப பள்ளிவாசல்களையும் இதை வந்து ஒரு பிரசங்கமா பண்ணுவாங்க. நீங்க வருகின்ற தேர்தல் அதுக்கு இதே சர்க்குலர் படிப்பாங்க இல்லையா, படிப்பாங்க அல்லது பேசுவாங்க. அவங்களுக்கு உண்டான அந்த ஒவ்வொரு வல்லமையை கொண்டு பேச்சாற்றலை கொண்டு அவங்க பேசி அந்த மக்களை வந்து கவர் பண்ணாங்கன்னா இதெல்லாம் ஒரு தவறான முன்னுதாரணம். இப்போ என்ன செஞ்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க இவங்க? ஏன்னா உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களை பொறுத்தவரையும் அது வந்து வேண்டாத ஒரு சமூகம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சிஏஏ போன்ற சட்டங்களை இஸ்லாமியர்களை மையப்படுத்தி கொண்டு வந்தது தான் இஸ்லாமியர் மையப்படுத்தி தான் கொண்டு வரப்படுது. அப்படி இருக்கும்போது அதை எதிர்க்கிறதுல உலமாக்கள் எதிர்க்கிறதுல என்ன தவறுன்ற? இல்லை நான் சொல்கிறேன், பாஜகவை உலமா சபை எதிர்க்கிறதோ நல்லா புரிஞ்சுங்க. பாஜகவை உலமா சபை எதிர்க்கிறது வரவேற்கிறாங்க. அதை வந்து நீங்கள் வந்து ஆதரிங்கன்னு சொல்லலை. ஏன்னா அதுதான் எதிர்க்கிறோம். அதை ஆண்மையோடு எதிர்ங்கன்றாங்க, அதை எதிர்க்காதீங்கன்னு சொல்லலாம். ஆனா நீங்க இவங்க இதுல என்ன ஆண்மையற்று போயிடுச்சு? இது வந்து தேர்தல் நேரம். தேர்தல் நேரத்துல அவங்களுக்கு உண்டான ஒரு சுய உரிமை இருக்குங்க. இப்ப அதிமுக சில முஸ்லிம்கள் இருப்பான், அவன் வந்து உலமா சபை வந்து இத்தனை நாள் எல்லா விஷயத்தையும் கேட்டவன் இன்னைக்கு உலமா சபை சொன்னதுனால அவன் வந்து திமுக கூட்டணி ஓட்டு போடுவானா? சரி, திமுக வந்து நான் உலமா சபை கிட்ட உங்க நெட்ஃபிளிக்ஸ் மூலியமா சில கேள்விகளை வைக்கிறேன்.
ஏன்னா அவங்க நேரடியாக என்கிட்ட விவாதத்துக்கு வரணும். இப்படி வந்து விவாதத்துக்கு வந்தாங்கன்னா உலமா சபை தலைவர்கள் நான் விவாதம் பண்ண தயாராக இருக்கேன். ஏன்னா அவங்க வந்து மார்க்க அறிஞர்கள், எங்களுடைய உயிரினும் மேலான நபிகள் நாயகத்துக்கு பிறகு வந்த மிகப்பெரிய மார்க்க அறிஞர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்கும் இஸ்லாத்தினுடைய தீனு நெறி என்கின்ற இந்த இஸ்லாமிய நெறியை பரப்பக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிஞர் பெருமக்கள். அவங்க சாதாரணமாக நான் வந்து குறைச்சி மறைப்பதில்லை. அதே நேரத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் அசாதாரண, அதாவது அரசியல் சூழ்நிலையை அவங்க வந்து ஒரு சமூகத்துக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது என்று தான் நான் சொல்றேன். ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது என்று நான் என்ன சொல்றேன், அவங்களை உலமா சபையாக தான் நான் பார்க்க விரும்புகிறேனே தவிர அவங்க திமுக உறுப்பினர்களாக பார்க்க விரும்பல. நான் அல்லது காங்கிரஸ் உறுப்பினர்களாக நான் பார்க்க விரும்பல. அல்லது நீங்கள் காங்கிரஸுக்கு சேர்ந்துருங்க, காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி நீங்கள் பிரசங்கம் பண்ணக்கூடிய காங்கிரஸ் பேச்சாளர்களாக நான் பார்க்கல, திமுக பேச்சாளர்களாக நான் பார்க்கல, அவர்களை உலமா சபை தலைவர்களாக நான் பார்க்க விரும்புகிறேன். நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். திமுக பல விஷயங்களை மார்க்கத்துக்கு எதிராக, சரியாவுக்கு எதிராகவே சொல்றேன், கொண்டு வந்திருக்கு. அதுக்கு இந்த என்னென்ன கொண்டு வந்திருக்கு? ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 2009 திமுக கட்டாய பதிவு திருமண சட்டம் ஒன்று கொண்டு வராங்க. அப்போ கட்டாய பதிவு திருமண சட்டம் போது அது திருமணம் விவாகரத்து அடங்கியிருக்காங்க. திருமணம் அடங்கியது, விவாகரத்தும் அடங்கியது. கட்டாய பதிவு திருமணம் சொன்னீங்க. ஏன் சொன்னா ஒரு திருமணத்தை அரசாங்கத்துல பதிவு பண்ணணும்னு சொன்னா அப்ப திருமணம் அரசுடைய கட்டுப்பாடுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு விவாகரத்து தலாக் என்பதும் அது அரசுடைய கட்டுப்பாடுல போயிடுது. மூணாவது என்ன சொன்னீங்கன்னா அந்த பெண்ணுக்கு வயசு வந்து அரசு நிர்ணயிக்குது. மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில நீங்க திருமணம் பண்ண முடியும். அப்ப அது சரியா கேட்கிறாரு. அப்ப பொது சிவில் சட்டம் என்பது 4 விஷயம் தான் சொல்ல. 1 திருமணம், விவாகரத்து, சொத்துரிமை. இதுல முதல் 2 இருக்கு பாத்தீங்களா, இதை திமுக ஆட்சியில் பின்வாசல் வழியா கொண்டு வந்துட்டார். ஒரு பக்கம் வந்து காதர் மொய்தீன் உட்கார்ந்தார், யாரு முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீனையும், இன்னொரு பக்கம் தமுமுகவையும் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு திமுக அந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இப்ப அந்த சட்டத்தை கொண்டு வந்த பிறகு முல்லா உலமா உட்கார்ந்து நிக்கா பண்றாரு பார்த்தீங்களா, அது வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. அந்த திருமணத்தை அதாவது நீங்க பண்ணீங்க, அதாவது இங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணு, நீங்க சர்ச்சில் போய் பண்ணி இல்லை தொடர். நான் உண்மையிலே பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு நான் போயிருக்கும்போது நான் பார்த்துருந்தா நிறைய நோட்டீஸ் இருந்தது. இது மாதிரி இஸ்லாமிய திருமண நோட்டீஸ். ஏன்னா இவங்க இதுக்கு அவங்க தான் நிக்கா இதில் பண்ணுறாங்களே, இப்போ அங்கே அப்புறம் எதுக்கு இங்கே அப்படின்னு யோசித்தேன். இப்போ இந்த சட்ட திருத்தத்தின் காரணமாக தான் அங்கே வந்து நிற்கிறாங்க. இப்போ ஒரு லைசன்ஸ் எடுக்கணும், ஒரு பாஸ்போர்ட் எடுக்கணும், அது எடுக்கணும், திருமண பதிவு பண்ணியிருந்தா தான் அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தாப்புல. அது 2009 வந்து அது வந்து அப்போ நம்ம நிக்கா வந்து இப்போ இவருக்கும் நிக்கா நடந்ததுன்னு உலமாக்கள் அந்த பள்ளிவாசலில் சர்டிஃபிகேட் தர மாட்டாங்களா? அதாவது அந்த நிக்கா வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நிக்கா உங்களுக்கு தெரியும், எழுத்து பூர்வமா தான் நடக்கும். ஆமாம், அது மோர் ஆஃப் அ கான்ட்ராக்ட் தானேமா. அதை சீஃப்காரி வந்து லெட்டர் கொடுப்பாரு, அந்த 2 பேருக்கு உண்டான திருமணத்துக்கு தான் சான்று. அந்த சான்றை நாம பாஸ்போர்ட் எடுக்க போனாலும் சரி, மற்ற எங்க போனாலும் சரி, அரசு அலுவலகம் தான் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நினைப்பாங்க. 2009க்கு பிறகு என்ன பண்றாரு, திமுக அரசு தான் முதல் இந்தியாவிலே முதல் முறை திமுக தான் இதை கொண்டு வந்து கட்டாய பதிவு திருமண சட்டம். அப்ப என்ன சொல்லுது, உங்களுக்கு என்னையா இவங்க முஸ்லீம் தலைவர் கேட்டா, உங்களுக்கு இதுல சம்பந்தம் இல்லையா, இது மற்றவங்களுக்கு நீங்க தான் பதிவு பண்றீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி விட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப திருமணம் வந்து அரசனுடைய கட்டுப்பாடு போயிடுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா 30 நாள் டைம் தராங்க. 30 நாள் திருமணம் நடந்த நிக்கா, அதாவது நீங்க கோயில வச்சு பண்ணீங்க அல்லது சர்ச்சில் வச்சு பண்ணீங்க, அதாவது பள்ளிவாசல் வச்சு பண்ணீங்க, ஆனா 30 நாள் டைம். எப்படி 30 days டைம். 30 daysக்குள்ள நீங்க போய் பதிவாளர்கிட்ட பதிவு கொடுக்கணும். அப்ப பதிவாளர்கிட்ட போய் பதிவு கொடுக்கும் போது, இப்ப நான் போறேன், திருமணம் ஆயிடுச்சு, 25 நாள் ஆயிடுச்சு, நான் பதிவாளர்கிட்ட போய் கொடுத்துக்கிறேன், அவன் வெரிஃபை பண்றான். வெரிஃபை பண்ணி நான் கொடுத்த ஆவணங்கள் சரியில்லைன்னு சொல்லி திருப்பி பண்றான், என்னுடைய திருமணம் செல்லுபடி ஆகுது. அப்போ இந்த 20 நாளா நானும் என் மனைவியும் கூடி இருந்து அந்த குழந்தை உருவாச்சு, அந்த குழந்தைக்கு தந்தையாரு, இப்படியெல்லாம் குளறுபடி இருக்கு. 2வது அவங்க கிட்ட போய் அந்த பதிவாளர்கிட்ட இப்படி போய் ஃபைல் கொடுக்குறது முன்னாடி உள்ள எதாவது வச்சு கொடுத்துதான் உடனே கையெழுத்து போட்டு கொடுக்குறான், இல்லைன்னா அதையும் கொடுக்குறது இல்லை. அப்போ ஒரு மார்க்க அறிஞர் அல்லது ஒரு குடும்பத்தார் பார்த்து செஞ்சு வைக்கிற திருமணம் செல்லுபடி ஆகாதான். அரசு காசை வாங்கிட்டோ அல்லது அவன் கேட்கறத இது பண்ணி கொடுக்குறது தான் இதாகும். 2வது இந்த திருமணம் பதிவு ஆயிடுச்சுன்னா 2வது இது வந்து ஃபுல்லாவோ தகாப்போ செய்ய முடியாது. இது சரியாக எதிரானதே இல்லை. சரியாக சட்டத்துக்கு எதிரானது. இதுதான் பொது சிவில் சட்டம், சரியாக நேரடி எதிரானது. அப்ப என்ன ஆயிடுச்சு சொன்னா, பதிவு பண்ணாங்க 2வது நீதிமன்றம் தான் போகணும், நம்ம உட்காந்து ஜமாத் பண்ண முடிஞ்சுதான். இன்னொரு விஷயம்னா பல மதங்கள் ஒரு இது இருக்கு, அதாவது 2 பண்ணிக்கலாம் 3 பண்ணிக்கலாம் இஸ்லாமிய இருக்கு, அதான் சரியா இருக்கா. அப்போ ஒரு தடவை பதிவு பண்ணிட்டா 2வது பதிவு பண்ண முடியாது. இது சரியாக எதிரானதா இல்லையா சொல்லுங்க.
கண்டிப்பா. அப்போ இதை வந்து RSS கொண்டு வரணும்னு சொல்லி நேரடியாக சொல்லிட்டு வரான். திமுக கொண்டு வந்துச்சு 2009 இந்தியாவில் வேற எங்கேயும் இங்கே தான் கொண்டு வந்ததோட அதில் இஸ்லாமியர்களை மட்டுமே மையப்படுத்தியதுன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அதுக்கு எல்லா திருமணங்களுக்கு தான், கிறிஸ்தவ திருமணங்களுக்கு இருக்கலாம், சாதி மறுப்பு திருமணங்களுக்கு இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம்ல. அது எல்லாமே இருக்கட்டும். இருந்தாலும் முஸ்லீம்கள் தானே அதில் வந்து சரியாவுக்கு எதிராக செயல்படுற மாதிரி ஒரு இதுவாகிடுது. மற்ற திருமணங்கள் என்பது வேற விஷயம். ஆனால் இது வந்து என்ன வந்து சரியாதுக்கு நேரடியாக எதிரானது. சரி, இது இப்படியே இருக்கட்டும், இது திமுக அரசு கொண்டு வந்து அப்போ இவங்க அமைதியாக பொத்தி முட்டி இருந்தாங்க. அதன் பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ திருமணம் நடக்குதுன்னு, இப்போ என் வீட்டில் திருமணம் நடக்குது, நீங்கள் என்ன பண்ணி ஒரு ஃபோன் ஒன்று பண்ணி விட்டுறீங்க, எஸ்பிக்கோ அல்லது யாருக்கோ ஃபோன் பண்ணி விட்டுறீங்க, தோழர் தலராயினுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுது, ஆனால் சின்ன பொண்ணுங்க அது அப்படின்னு ஃபோன் பண்ணிட்டா உடனே நம்ம மாவட்ட கலெக்டரும் மாவட்ட எஸ்பி வந்து நின்றுக்கிறான் போலீஸோட. என்ன வயசு, ஏது வயசு, ஒரு திருமணத்தில் போலீஸு கலெக்டர்லாம் வந்து நின்னா எப்படி ஆகிடும் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய திருமணங்கள் தமிழ்நாட்டில் இல்லை. பாலியல் திருமணங்கள் நம்ம எதுக்கு ஆதரிக்கணும்? அது பண்ணக்கூடாது. திருமணங்கள்ன்றது இல்லை தோழர், பாலிய திருமணங்கள்ன்றதே இல்லை. அதாவது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, பருவம் அடைஞ்ச திருமணம் செய்து வைங்கிறது. அந்த பருவம் அடைஞ்ச உடனே திருமணம் பண்றது யாரும் பண்றது இல்லை. ஒரு 16, 17 அது தாய் தந்தைக்கு தான் தெரியும் தோழர். இப்போ என்னுடைய மனைவிக்கு எனக்கு தான் தெரியும் அந்த என்னுடைய மகளை எப்போ திருமணம் பண்ணணும். அதாவது ஏஜ் என்பது அரசு இல்லை. இதில் நான் முரண்படுறேன். இருந்தாலும் இந்த கருத்துல நம்ம இந்த பக்கம் வந்துருவோம். அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க வந்து முரண்படுவீங்க. இன்னைக்கு திமுக கூட அது முரண்படுது. அதனாலதான் அதை என்ன பண்றது, நாசுக்கா அதை கொண்டு வந்தாங்க. ஆனா அதுல நேரடியான சரியத்துக்கு எதிரான ஒரு செயல்பாடுன்றாங்க. புரியுதுங்களா? திமுக முற்போக்கு பேசக்கூடிய பகுத்து, அதாவது திராவிடம் பேசக்கூடிய எல்லாருமே வந்து 18 வயசுக்கு மேலதான் திருமணம் பண்ணணும், அதுக்கு முன்னாடி பண்ணா குழந்தை திருமணமா தான் அவங்க பாக்குறாங்க. புரியுதுங்களா இல்லையா? அப்ப அதை வந்து திமுக நம்ம வந்து கொண்டு வருது, அந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டு அது சரியாக எதிரானது தானே. அப்போ இதை ஏன் இந்த உலமாக்கள் எதிர்க்கல, ஏன் இந்த உலமா சபை எதிர்க்கலன்றதான் கருத்து. புரியுதுங்களா இல்லையா? புரியுது. எதிர்க்கவே இல்லை, அமைதியே கடந்து போயிட்டாங்க. அப்ப எதற்கு வேற எது இந்த உலமாக்களை வந்து திமுக பக்கம் இழுத்துருக்கோம்? ஒண்ணுமே இல்லை தோழர். இந்த இருக்கானுங்கள இந்த முஸ்லீம் லீக்ல சில பேர் தலைவர்கள் அல்லது இந்த சில அமைப்புகள்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் போய் இந்த உலமா சபையை மண்டை கழுவுறது. ஏன்னா திமுகவும் சில பேர் வச்சிருக்காங்க, அப்படி அங்கங்கே சில பேர் வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு மண்டை கழுவிட்டு அவங்க என்ன பண்ணுறதுன்னா வேறு வழி இல்லை, சரி இப்படி நம்ம செய்வோங்க, இப்படி வந்து நம்ம அறிக்கை கொடுக்கணும், நீங்கள் கொடுத்துட்டீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உதாரணத்துக்கு இப்போ வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டீங்க. இந்தியா கூட்டணி நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் வந்து எல்ஜிபிடிக்கு வந்து சட்டமாக கொண்டு வர மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க. எல்ஜிபிடிக்கு எதிராக சட்டத்தை உருவாக்குவோம்னு சொல்ல மாட்டாங்க. எல்ஜிபிடி ஆதரிச்சு தான் சட்டம் கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் அறிக்கையில் ஆதரவாக தேர்தல் அறிக்கையில எல்ஜிபிடிக்கு வந்து நாங்க, அதாவது ஆணும் பெண்ணும் ஆண் பெண்ணும் இப்படி அது ஒரு மாதிரியா போகுது, ஒரு கலாச்சார சீரழிவுன்னு நினைச்சிங்க, அது ஒரு மாதிரியா போகுது. அதை வந்து கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காங்க. யாரு? காங்கிரஸ் ஆட்சியில். அப்போ இதை உலமா சபை ஏத்துக்குதா எதிர்க்குதா என்ற கேள்வி இருக்கு. உலமா சபை ஏற்றுக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். அது இல்லை. அகெயின் தொடர், இது வந்து நம்ம இதை ஆர்கியூ பண்ணோம்னா ஏன் எல்ஜிபிடி ஆதரிக்கிறதுல தவறு என்ன இருக்குன்றீங்க? இல்லை தொடர், இது வந்து உலகம் இன்னைக்கு வந்து அறிவியலில் மாறுது. சூடோமி அப்படின்றது பைபிள்லே இருக்குது. அது ரொம்ப ஒரு பாவமான செயல். ஆணும் உடல் ஒரு பாவம் அப்படின்றது பைபிள்லேயே இருக்குது. அதே தான் குரான்லேயும் இருக்குது. ஆனால் அந்த மனிதன் அப்படி பிறக்கிறானே, அவனுடைய ஆசை அப்படி இருக்கே, அவன் அப்படியே தானே சிந்திக்கிறான். அப்படி தானே இன்றைக்கி வந்து அறிவியல் சொல்லுது. அதற்காக அவனை வெட்டி போடுறது, இல்லைன்னா அவனுடைய ஆசாபாசங்களுக்கு மதிப்பு கொடுக்காம போகிறதுன்றது எந்த அளவுக்கு சரி? நீங்கள் சொல்கிறது 100 விழுக்காடு உண்மை. சரித்திர புராணங்கள் உட்பட, குரான் பைபிள் உட்பட எல்லாத்துலேயுமே இருக்கு. எது திருநங்கைகள் பற்றிய விஷயம் இருக்கா இருக்கு, நிறைய இருக்கு. இன்னைக்கு இந்த எல்ஜிபிடிக்யூன்றது முழுக்க போதை மாஃபியாக்களால் நல்லா பார்த்துங்க. இது அதாவது இது ஒரு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு இப்போ கடைசியாக என்னன்னு சொன்னீங்கன்னா, குழந்தை கூட அதாவது நாம வந்து உறவு கொள்ளலாம் இருக்கு. அதெல்லாம் அப்படி இல்லை. அதெல்லாம் தவிர அந்த மாதிரி சட்டத்தில் எந்த உலக நாடுகள் முழுவதும் பீடோஃபிலியா எங்கேயுமே அங்கீகரிக்கப்படலாம். அது ஒரு மனநோய் அது. ஆனால் எல்ஜிபிடின்றது அப்படி மனநோயெல்லாம் கிடையாது. அப்படியாக நிறைய பேர் நம்புகிறோம். நம்ம
அது அப்படியெல்லாம் கிடையாது. அது அவங்க சிந்திக்கிறதே, அவங்க உணர்வதே அப்படியே இருக்கு. சார் கிட்ட ஒரு கேள்வி நான் எதிர்கேள்வி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் சொன்னா இப்பதான் சொன்னீங்க அது 17 வயசுன்றது அது கரெக்ட் தானே. அந்த அதன் பிறகுதானே திருமணம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பண்ணது பாலியல் திருமணம். ஆமா ஆமா. பட் இது வந்து எப்படின்னா இந்த திருமணங்கள் எல்லாம் எப்படி இது வந்து பாத்தீங்க சொன்னா நிச்சயம் பாத்தீங்க சொன்னா கூட நீங்க நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, பட் இதுல வந்து அவங்க அந்த ட்ரக்ஸை பயன்படுத்தாம இப்படி வந்து ஒரு முறை தவறிய செக்ஸ்ல ஈடுபட மாட்டாங்க. இல்ல தோழர், அது அப்படி ட்ரக்குக்கும் சம்பந்தமே இல்லை தோழர். ஒரு ஒரு கே இல்லைன்னா ஒரு லெஸ்பியன் வந்து தன்னுடைய ரொம்ப 10 பருவத்திலே உணர்ந்துடுறாங்க. 10 பருவத்திலே அவங்களுக்கு வந்து இன்னொரு ஆணை வந்து பிடிக்கிறது இல்லை, அருவருப்பா இருக்குது. திருநங்கைகளுக்கும் அப்படிதான். நீங்க வந்து அவங்களுக்கு வந்து அவர்களுடைய ஆண்குறி வந்து ரொம்ப அருவருப்பா இருக்குது, அவங்களே வெட்டி போடணும்னு ஆசைப்படுறாங்க. அது ட்ரக்குக்கும் அதுக்கு தொடர்பே இல்லை தோழர். விஷயம் இது காலகாலமா இருக்கு தோழர். அது ஒரு மாற்றம், அதாவது அவங்க ஒரு ஆணுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். அதனால திருநங்கை விஷயம் மாற்றப்படாது, அப்படிதான் they are born, அப்படிதான் அவங்க பிறக்கிறாங்க, அப்படிதான் பிறக்கிறாங்க. அது வேற விஷயம். இன்னைக்கு அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த நம்பர் ரொம்ப கம்மி தோழர். நீங்க அமெரிக்காவா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், எந்த நாடுகளா இருந்தாலும் அது வந்து ஒரு மினிமம் நம்பர் அப்படிதான் தோழர் இருப்பாங்க. அது ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் உள்ளவங்க. அவங்களுக்குன்னு ஒரு பெரிய நம்பரா இருந்தா அவங்க வந்து அதுக்கு ரெகக்னைஸ் கொடுத்துட்டா நாட்டினுடைய இது வந்து எல்லாமே வளரும். இல்ல வளராது. ஒரு சிறு குழு தன்னுடைய அவமானங்களை தாண்டி அவமானங்களை சகிச்சுக்கிட்டு அடிதடி, அதாவது என்ன சொல்றது, அவங்களுக்கு மேல ஏவப்படுற பயங்கரவாதத்தை சகிச்சுக்கிட்டு உயிருக்கு போராடி வாழாம கே பேஷிங் தோழர். அவங்க வீட்டு இல்ல தோழர், வீடே அவங்களுக்கு முதல் எதிரி. வீடு தான் முதல் எதிரி. என்னுடைய பொண்ணு வந்து லெஸ்பியனா இருக்குது, என்னுடைய பையன் வந்து ஒரு கேயா இருந்துட்டான்னா அவனுக்கோ அந்த பொண்ணுக்கோ அதோடைய வீடு தான் முதல் பயங்கர, அதுதான் ஜெயிலு. அப்படி இருக்கிற ஒரு சின்ன சமூகம் தோழர். அதை நம்ம ஒரு பெருந்தன்மையானதான் பார்க்கணுமே ஒழிஞ்சு காங்கிரஸ் இப்படி சொன்னால் அது தயவு செய்து நீங்களும் கொஞ்சம் பாராட்டுங்க. நீங்கள் பாராட்ட வேணாம், அட்லீஸ்ட் அது எதிர்ப்பு தெரிவிக்க வேணாம். ஃபைன் ஃபைன், ஐ அக்ரி. உங்களுக்கு முரண்படுவதற்கு எல்லா உரிமையும் இருக்கு, எனக்கும் முரண்படுவதற்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஃபைன், கண்டிப்பா. இந்த விஷயத்தை உலமா சபை என்ன முடிவு எடுப்பாங்கன்றது தெரியல. இது ஒன்று. ரெண்டாவது இப்போ என்னன்னு சொன்னா அதிமுக சிஏக்கு கையெழுத்து போட்டாங்க. இவங்க கையெழுத்து போடாமல் தான் சிஏ கொண்டு வந்தோம். சிஏ வந்து கொடுமையான சட்டம், அது உண்மையான கொடுமையான சட்டம் தான். அது என்ற மாற்று கருத்து இல்லை. சிஏக்கு வந்து அதிமுக வந்து ஆதரவு தெரிவிச்சது. நம்ம இன்னைக்கு நம்ம அதிமுக ஆதரிக்கின்றதுக்காக அதிமுக வந்து நம்ம வந்து சப்பக்கட்டு கட்டி கை சூப்பர் பண்ணது சரிதான் சொல்ல முடியாது. பட் என்னுடைய இன்னைக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சிஏ என்ற ஒரு கொடுமையான முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு சட்டம் இன்னைக்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில நாங்க ஆட்சிக்கு வந்தோம், அதாவது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா நாங்க சிஏ சட்டத்தை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வரி கூட இல்லை. இல்லை, பண்ண மாட்டாங்க தோழர். அது வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா இஸ்லாமியர்களுடைய வாக்கு அவங்களுக்கு வேணும். ரெண்டாவது இது ஒரு இஸ்லாமியர்கள் எதிரான சட்டம்னு எல்லாருக்குமே தெரியும்ல. அதை காங்கிரஸ் வந்து சொல்லலே இருந்துச்சு, அதை கையில் எடுக்க மாட்டாங்கன்னு. நான் கையில் எடுத்தால் அவங்களுக்கும் ஆப்பு தான். அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், அது தவறுன்னு சொல்லி நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணி அந்த இஸ்லாமியருடைய வாக்குகளை நீங்க வாங்குறீங்கன்னா அதை நீங்க வந்து தேர்தல் மேனிஃபெஸ்டோல வந்து கொண்டு வரணுமா இல்லையா? கொண்டு வரணும் தான், கண்டிப்பா கொண்டு வரணுமா இல்லையா? கொண்டு வரதே இல்லையா? அப்போ இது நீங்க கொண்டு வரலன்னு சொன்னா நாளைக்கு நீங்க அமல்படுத்துவீங்க. அமல்படுத்தும் போது நாங்கள் மேனிஃபெஸ்டோல அதை கொண்டு வரலையே மேபின்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து இதை வந்து நாங்கள் கொஞ்சம் மாற்றம் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். பிஜேபி இருக்கும்போது இருக்கிறத விட நாங்கள் கொஞ்சம் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம்னு இந்த எப்படின்னு சொன்னா சுத்தி எடுத்துக்கிட்டு உடஞ்சி அது சட்டையா இருக்கிறதெல்லாம் நிமித்தினா மாதிரி ஒரு விதமான ஒரு அரசியல் நகர்வு தானே காங்கிரஸ் முன்னெடுத்திருக்கு. அப்படி இருக்கும்போது இதை உலமா சபை எப்படி எதிர்க்கணும்? சிஏ விஷயத்துக்கு தான் நீங்க இவ்வளவு துணிஞ்சு இது நாள் வரை உலமா சபை இப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டதில்லைப்பா. நானும் வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதிலிருந்து பல தேர்தல்களை பண்ணியிருக்கேன். உலமா சபை இப்படி அறிவிக்கை கொடுத்து இவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அப்படி அறிவிச்சாங்க. அதோட இப்படி லெட்டரா கொடுக்கல. பள்ளிவாசல்கிட்ட நீங்க வந்து ஏன்னா அந்த சிஏ விஷயம், ரெண்டாவது அதிமுக தொடர் ஆட்சி நடந்துருக்கிறதுனால நீங்க இப்படி ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ இந்த முறையும் அந்த சிஏ இப்போ இப்படி எடுத்துக்கலாமே, திமுகவில் நடந்த அவ்வளோ ஊழல்களுக்கும் அவ்வளோ பிரச்சனைகளையும் இவங்க வந்து மறந்துட்டு திமுக கூட்டணி நல்ல கூட்டணின்னு என்டாஸ் பண்ணுறாங்க. அதுதான் சொல்றாரு. நான் இன்னொன்று என்ன சொல்றேன், என்கிட்டே வாதம் பண்றாங்க, ஊழலாம் மதவாதம்னு பார்த்தா மதவாதம் தான் இன்னைக்கு பார்க்கணுன்றாங்க. நம்ம தோழர்களே சொல்றாரு, முஸ்லீம்கள் இல்லை தோழர் நீங்க தயவுசெய்து ரெண்டையும் ஈக்குவலாக பார்க்கணும் தோழர். இல்லை தோழர், முக்கியமா நீங்க ஊழல் தான் பார்க்கணும் தோழர். இப்போ நான் ஊழல்வாதியா இருந்தாதான் நீங்க உங்களுடைய கருத்தை என் மீது திணிக்கிறதுக்கு அத்தனை வழிகளும் ஏற்படுது. ஏன்னா நான் ஊழல்வாதி, நான் வேற வழியே இல்லை.
இல்லைன்னு சொன்னா நான் தூக்கி என்னை வந்து என்கிட்ட இருக்கிறது என்னை பறிச்சுடுவீங்க, என்னை தூக்கி ஜெயிலில் போட்டுருவீங்க நீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க என்ன ஒரு பாசிச சித்தாந்தத்தை என் மேல திணிச்சாலும் சரி சொல்லிட்டு நான் போயிட்டே. இது உண்மையா இல்லையா? வெள்ளை கூட தான், வெள்ளை கூட பிடிச்சிட்டு போயிட்டே இருக்க விமான நிலையத்துக்கு போய் வெள்ளை பிடிச்சி வரவேற்பு கொடுக்க வேண்டியதான். கோ பேக்னு சொன்னவர் கம் பேக் வெல்கம்னு சொல்ல வேண்டியதான். ஆனா இவங்க இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எனக்கு நிறைய தோழர்கள் நமக்கு அது முக்கியம் இல்லை தோழர், ஊழல் பண்ணட்டு தோழர், ஊழல் அப்புறம் பாத்துக்கலாம் தோழர்ன்றாங்க. ஆனா இந்த ஊழல்வாதிகள் தான் இந்த பாசிசம் வந்து நம்மளை தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து அது எப்படின்னு சொன்னா தோழர், இந்த ஊழல் வெறிய அரசியலை மட்டும் நீங்க பாக்காதீங்க, நீதித்துறை அவங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தாங்க இந்த ஊழல் மூலியமா. இப்போ வந்து அந்த தேர்தல் ஆணையத்தை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த ஊழல் மூலியமா தான். அதாவது சிபிஐ போன்ற இந்த எல்லா இடத்துலையும் ஊழல் வந்து அரசு அதிகார வர்க்கத்திலையும் வந்து இந்த ஊழல் பரவி இருக்கு. அதை தான் அவனுக்கு என்ன பண்ணாங்க தங்களுடைய கட்டுப்பாடுல, நான் சொல்றது தீர்ப்பா சொல்லு, எப்படி நான் சொல்றது தீர்ப்பா சொல்லு, இல்ல போயிடுவேன் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு அவன் கண்ணு முன்னாடி நியாயம் நீதின்றது தூக்கி வீசிட்டு இவன் சொல்றது கேட்டுப்பான். தேர்தல் ஆணையம் அப்படிதான் பண்ணுது. எல்லாமே நீங்க பாருங்க, இவங்களுடைய அந்த அந்த ஒரு சிஸ்டம் முழுக்க இவங்களுடைய கட்டுப்பாடுக்கு போனதுக்கு ஊழல் முக்கிய காரணம். ஏன்னா கடந்த காங்கிரஸ் ஆட்சியில இவனுங்க பண்ணாத ஊழலே இல்லை, எல்லாம் ஊழல் பண்ணி செம்ம காசு சேர்த்து வச்சிருக்காங்க. பட் அவங்க அந்த காசை வந்து இழக்கிறதுக்கும் அவங்க சிறைக்கு போகிறதுக்கு தயாராகும் போது அப்போ பாஜக சொல்றதை கேட்பேன்னு நினைக்கிறாங்க. அப்போ ஊழல் என்று முக்கியமான ஒரு இடம் வைக்குது. அப்போ இந்த உலமா சபை வந்து ஊழல் விஷயமா இருக்கட்டும், மற்ற இன்னைக்கு திமுக நீங்க இந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறீங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா தோழர் வீரபாண்டி ஆறுமுகம் எம்ஆர்கே பன்னீர்செல்வன், அப்புறம் பொன்முடி, அப்புறம் துரைமுருகன், அப்புறம் ஆற்காடு வீரசாமி, முரசிலி மாறன், இப்படி எல்லாருடைய வாரிசுகளும் இன்னைக்கு திமுக முக்கிய இடம் வகிக்கிறாங்களா இல்லையா? அதாவது அந்த நேரத்தில் நான் சொல்றேன், எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் திமுகவில் அங்கம் வகிச்ச இருக்காங்களா, அங்கம் வகிச்சுன்னு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம சாதிக் பாஷான்னு சொல்லிட்டு, அது ரஹ்மான் கான், இதாயத்துல்லா, எஸ்ஏஎம் ஹுசைன், இப்படி ரொம்ப லிஸ்டே கொடுத்துருக்கோம். முக்கியமாக அந்த நேரம் திமுக, அதாவது எம்ஜிஆர் காலத்தில் திமுகவில் இருக்கும்போது எப்படின்னா முஸ்லீம்களை எப்படியாவது ஒழிச்சு தள்ளணும் தான் எம்ஜிஆருடைய திட்டமாக இருக்குது. ஏன்னா முஸ்லீமுடைய வாக்குகள் முழுக்க போயிடுது அப்படின்னு. ஏன்னா அப்போ கலைஞர் தொடர்ந்து பேசக்கூடிய என்னன்னா, அண்ணா இது காயத்ரியில் சாகும்போது என் கையை பிடிச்சி இந்த சமுதாயத்தை பார்த்துங்கன்னு சொல்லிட்டு செத்தாருன்ற ஒரு டயலாக்கு தான் அந்த சமூகத்து மத்தியில் மிகப்பெரிய, அது உண்மையா பொய்யான்றது தெரியல. நாகூர் ஹனீஃபாவுடைய ரோலும் பெரிய ரோல். நாகூர் ஹனீஃபா யாருடைய ஒருத்தருடைய முஸ்லீம் வாரிசாச்சு இன்னைக்கு திமுக முக்கிய இடம் இருக்காங்க. அது ஒரு விவாதமாக உருவாக்கணும் தோழர். ஏன் இஸ்லாமியர்களில் வந்து இஸ்லாமியர்களால் வளர்ந்து ஆட்சி அமைகிற கட்சி இஸ்லாமியர்களுக்கு எது ஒன்றுமே பண்ணாமல் தூக்கி போடுறாங்க? அதுதான் தோழர். இப்போ பாருங்க, 40 இடத்துல நின்று இருக்காங்க. 40 இடத்துல ஒரே ஒரு சீட்டு முஸ்லீம் லீக் கொடுத்துட்டாங்க. புரியுங்களா? இது நியாயமானது. இதை நான் கேள்வி எழுப்பினா என்ன சொல்றாங்க, ஏன் அதிமுக மட்டும் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் ஒன்று தானே கொடுத்துருக்காங்க. ஏன்டா நீ ஏன்டா கொடுக்கலன்னு கேட்டா நீ அப்படி இல்ல தோழர். நான் வந்து அதிமுக கேட்கறது எனக்கு உரிமை இல்லை தோழர். 100 விழுக்காடு இஸ்லாமியர்களுடைய வாக்கு திமுக போயிருக்காரு. ஆமா, 100 விழுக்காடு கண்டிப்பா. கடந்த சட்டமன்றத்தில் 100 விழுக்காடு போயிருக்கு. அதுக்கு முன்பு நடந்த பாராளுமன்றத்திலே இதனால இல்லையா அப்படிங்கும்போது உங்ககிட்ட தான் நான் கேட்க முடியும். அதிமுக 100 விழுக்காடு ஓட்டுகளை நீங்க போடுங்க, அதன் பிறகு நம்ம கேட்கலாம். என்ன சொல்ற? கண்டிப்பா இந்த முறை ஒரு தடவை போடுங்க. நான் சொல்றேன், தடாராயின்னு சொல்றேன், அதிமுகவுக்கு முஸ்லீம்கள் எல்லாம் ஓட்டு போடுங்க, வரட்டும் சட்டமன்ற தேர்தலில் அவர் போய் சட்டை பிடிச்சிட்டு கேட்போம். 20 15 20 எம்எல்ஏ சீட்டு கொடு, 4 எம்பி சீட்டு கொடுங்கன்னு கேட்போம். அந்த நிலையை உருவாக்குறது இல்லையா நீங்க அடிமையா திமுகவுக்கு இருந்து 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 இன்னைக்கு ஒரு சீட்டோட நிக்குதுங்க. ஒரு சீட்டுக்கு வந்து நீங்க வந்து என்ன பண்ண கொடுத்துட்டு மொத்தம் 39 சீட்டுக்கு நீங்க திமுகவுக்கு வாக்களிக்கணும். நீங்க ஒன்னில நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. கமலஹாசனுக்கு வச்ச இது மாதிரி தான் ஒரு மேல் சபை தர நீ தமிழ்நாடு ஃபுல்லா போய் சுத்தி எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு அதே தான். அப்போ இது வச்சுக்கிட்டு இப்போ இந்த உலமா சபை அறிக்கை இன்னொரு இது ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்பு மஸ்ஜிதுகளின் ஐக்கிய ஜமாத் உண்டு. இவங்க எல்லாம் எப்படின்னா தேர்தல் நேரத்தில் தான் இப்போ வருவாங்க. ஓகே, இப்போ உலமா சபைன்னு சொன்னது அது வேற விஷயம். அவங்க சீரியஸ் பாடி. அவங்க வந்து இவனுங்க தேர்தல் நேரத்தில் இந்த திமுகவுடைய அடிமைகளால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இவங்க. ஓகே,
இவனுங்கெல்லாம் யாருன்னே தெரியல எனக்கு. நானும் ஒரு 35 வருஷமா இந்த சமூக ரீதியான அரசியல் பணியில செயல்பட்டு இருக்கேன். இப்ப இந்த மஸ்ஜிதுகளின் கூட்டமைப்பு, தமிழக மஸ்ஜிதுகளின் கூட்டமைப்பு அப்படின்றது யாருன்னே எனக்கு தெரியல. தேர்தல் நேரத்தில் திடீர்னு ஒரு அறிக்கை விட்டு அது பள்ளிவாசல் ஃபுல்லா வந்து என்ன பண்றாங்க, விநியோகம் பண்றாங்க. நீங்க வந்து திமுக கூட்டணி தான் வாக்களிக்கணும். முகமது பயக் அப்படின்னு பேரெல்லாம் இருக்கு, முகமது பஷீர் இருக்கும், நிறைய பேரெல்லாம் இருக்கும், யாருன்னே தெரியல. இவனுக்கு வந்து இந்த சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைனா போராட வர மாட்டானுங்க, இந்த ஒரு சமூகத்துக்கு பிரச்சனைனா கேஸ் வாங்க வர மாட்டானுங்க, ஒரு சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைனா அந்த கேஸ் வாங்கி ஜெயிலுக்கு கோர்ட்டு போறதுக்கெல்லாம் வர மாட்டானுங்க. ஆனா தேர்தல் நேரத்தில் மட்டும் இப்படி வருவானுங்க. வந்துட்டு அதுவும் திமுக அடிமை, அதான் அண்ணாவாரி அடிவாரத்து நேரடியா வர மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு இதை புரப்பகண்டா பண்ணிட்டு சுற்றுவானுங்க. நான் கேட்கிறேன், நீ வந்து இதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம்னு சொன்னா, நேரடியாக திமுகவுடைய அண்ணா அறிவாலயத்துக்கு போய் உறுப்பினர் அட்டையை வாங்கி திமுக மாறிடுங்க. ஏன் இப்படி முஸ்லீம் என்ற பெயரில் அது இஸ்லாமிய அது மஸ்ஜிதுகளின் கூட்டமைப்பு, தமிழக மஸ்ஜித் அப்படி ஒண்ணு இருக்குதா? அப்படி ஒண்ணு இருக்குமா? அது இருந்தா அது பெரிய பாடி இல்ல, அது தொடர்ச்சியா செயல்படும்ல. இது கூட நான் அறிவு 100 அமைப்பு வச்சிருக்கானுங்க. ஓகே, உண்மையிலே சொல்ல இவனுங்களுக்கு என்னன்னு சொன்னா, அந்த நேரத்துல அந்த திமுக எப்படின்னு சொன்னா, இந்த முஸ்லீம் லீக்ல கொஞ்சம் பேர் இருக்காங்க, இதே குழப்பம். திமுக வந்து இவனுங்க முஸ்லீம் லீக் திமுக இப்படி தூக்கி போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, முஸ்லீம் லீக் அரசியல் அனாதியா இல்லையா? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. முஸ்லீம் லீக தூக்கி வேணாம்னு சொல்லி திமுக ஒரு சீட்டு கொடுத்து நீ கொடுக்கலன்னு வச்சுக்கல, இவனுங்களை யார் சண்டை விடுவோம்? எல்லாம் பழைய வயசான கிழமைக்கு தான் இருக்கானுங்க. யாருமே சமூகத்து ரீதியான பிரச்சனைகள் இந்த வரையும் போராடுறதுக்கு அமைதியா ஒரு அறிக்கையோட சரி பார்த்துருக்கீங்க, ஒரு அறிக்கையோட சரி. இவங்களுக்கு திமுக அங்கீகாரம் கொடுத்து திமுகவுடைய சிறுபான்மை பிரிவா தான் முஸ்லீம் லீக் தமிழகத்திலே இருக்கு, புரியுதுங்களா? இன்னைக்கு வக்ஃப் போர்டு வாங்கி வச்சுக்கிறானுங்க, எல்லா பள்ளிவாசலும் அவங்களுடைய கட்டுப்பாடு, அந்த நாகரிகம் தான் இவங்க பண்றாங்க, புரியுதுங்களா? வக்ஃப் போர்டெல்லாம் அவங்களுடைய கட்டுப்பாடு தான் பள்ளிவாசல் இதே மாதிரி ஒரு சுற்றறிக்கையை போட்டு வக்ஃப் போர்டு மூலியமா பிரச்சாரம் பண்றதெல்லாம் எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனத்தோட ஒரு சமூகத்தையே வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஒரு திசை, அதாவது உங்க வாக்கு வங்கி, சமூகத்தினுடைய வாக்கு வங்கியை நீங்க வந்து ஒரு தவறான மிஸ்யூஸ் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. இது வந்து தவறான முன்னுதாரணம் தானே. இது என்னை பொறுத்த இல்லையா, இந்த 2 லெட்டர் படி நான் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து இவங்களை கைது பண்ணணும்னு சொல்ற அளவுக்கு கூட எனக்கு மனசு துடிக்குது. ஏன்னு சொன்னா அப்படி சொல்லாதீங்க. பாஜகவுக்கு எவனுமே போட மாட்டான், இருந்தாலும் நீங்க பாஜகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுங்க, அதை நான் வெல்கம் பண்றேன். ஆனா திமுகவுக்கு தவிர வேற யாருக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே அருகதை இல்லை, இன்க்ளூடிங் உலமா சபைக்கு நான் சொல்றேன். இல்ல வேற என்ன ஆப்ஷன் இருக்கு தோழர்? இப்போ உங்களோட வாக்குகள் வந்து அவங்களுக்கு உரிமை கொடுங்க தோழர், மக்களுக்கு அவங்க முடிவு பண்ணிக்கிட்டான். அவன் பாஜகவுக்கு எந்த முஸ்லீம் ஓட்டு போட மாட்டான், நல்லா தெரியும். அவன் முடிவு பண்ணிக்கிட்டான். அவன் வந்து சீமானு தோழர் நீங்க சொல்றீங்க, வேலூர் இப்ராஹிம் இருக்கிறாரு, குஷ்பு இருக்காங்க, இவங்களும் இஸ்லாமியர்கள் தானே. இஸ்லாமியர்கள் முக்கியமான பொறுப்புகள் அங்க இருக்கிறாங்கல்ல பாஜகல இருந்தாலும் யாருமே போட மாட்டாங்க. ஏன் வேலூர் இப்ராஹிமுடைய பையனும் மனைவி கூட பாஜக ஓட்டு போடாது, இதுதான் நான் சொல்றதை எழுதி வச்சுங்க, புரியுதுங்களா? அவங்களுக்கு அவங்க குடும்பம் கூட ஓட்டு போடாது, இதுதான் நிலை. அப்படிங்கும்போது பாஜக விஷயத்தை விட்டுடுங்க நீங்க, அவங்கவுங்க ஓட்டு போட்டோம். இப்போ வந்து சில பேர் சீமான் மீது பாசம் இருப்பான், சீமானுக்கு ஓட்டு போட்டோம். அதிமுக மீது இப்போ நான் பிரச்சாரம் பண்றேன், அதிமுக ஓட்டு போடட்டும், புரியுதுங்களா? அதை விட்டுட்டு திமுக காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடணும்னா ஒட்டுமொத்த இது வந்து எப்படின்னா ஒரு விதமான எப்படி பாஜக செய்யுது ஒரு பாசிச சித்தாந்தத்தோடு, அது போன்று இந்த உலமா சபையும் பாசிச சித்தாந்தத்தோடு செயல்படுதோ அப்படின்ற ஒரு சந்தேகம். ரொம்ப ரொம்ப நன்றி தோழர், உங்களோட தொடர்ந்து நன்றி.